ஒரு வார்த்தை கூறாமல் எங்கோ நீ போனதே சுகராகம் பாடாமல் மௌனமாய் நீயானதே. பெட்டி எடுத்து நீங்க கிளம்படி. யாரு இவங்க? என்ன பிரச்சனை? நான் கௌரியோட அப்பா. இவன் என்னோட ஒரு வகையில நான் இவளுக்கு தம்பி. அம்மா இல்லாதவ உடம்பு சரியில்லாதவங்கிற சிம்பத்தில உன் இஷ்டத்துக்கு ஊர் சுத்திட்டு இருக்கியா? விஷ்ணு, நான் சொல்றது என்னமா சொல்ல போறீங்க? ஊர்ல உள்ளவங்க இவ கண்டவன் கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லும் போதெல்லாம் அசிங்கப்பட்டது நானா நீங்களா? ஊருக்கு வாடி, மத்ததெல்லாம் அங்க பாத்துக்கிறேன். நீங்க பார், உனக்கு ட்ரீட்மெண்ட்ல வீட்லலாம் வெளியே எங்கேயாவது போன ரெண்டு காலையும் வெட்டி அடிச்சிருவேன். வேண்டாம் அமர், விட்டுடு. என்ன லவரை பத்தி சொல்றத பொத்துக்கிட்டு வருதோ? சார் சார் சீக்கிரமா வாங்க, இங்க யார் யாரும் வந்து பிரச்சனை பண்றாங்க. என்ன வாழ விட மாட்டீங்கல்ல? ஏய், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ எல்லாம் செத்து தொலைலாண்டி. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானப்பா வந்தேன். மீதி இருக்கிற கொஞ்சம் வாழ்க்கையாவது என் மனசுக்கு பிடிச்ச இடத்துல வாழணும் தானே நான் இங்க வந்தேன். தெரியுமா, மிஸ்டர் ராய் போன் பண்ணாரு, அதான் நாங்க இங்க வந்தோம். அவர் தான் நேர்ல வந்து உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொன்னாரு. ராய் என்ன சொன்னாரு? நிஜமாவே ராய் சார் தான் சொன்னாரா? நான் தான் சொன்னேன். நான் தான் கூப்பிட்டு சொன்னேன். கௌரி மட்டும் இல்ல, நீயும் தான் போற. சேம் பிளைட், டிக்கெட் ரெடியா இருக்கு. அண்ணா, நீங்க சொல்றது எனக்கு புரியலண்ணா. என்னால் இனிமேல் உங்களை எல்லாம் சுமக்க முடியாது. இப்போதைக்கு இவ்வளவு புரிஞ்சா போதும். என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் ராய்? இதுக்கப்புறம் எந்த ஒரு அப்பா அம்மா கிட்ட இருந்து சாபம் வாங்க நான் தயாரா இல்ல. அதுதான் அர்த்தம். சூர்யாவோட அப்பா சொன்னதுதான் சரி. அப்பாவோ அம்மாவோ கூட பிறப்புகளோ இல்லாதவங்களுக்கு சொந்த பந்தங்களோட விலை தெரியாது. நாளைக்கு கௌரி வீட்டுக்காரங்களோ உன் வீட்டுக்காரங்களோ என்ன தப்பு சொல்லக்கூடாது. இங்க பாருங்க சார், என் பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷத்தோடையும் நிம்மதியோட இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். என்னது, நீங்க சும்மா இருக்கீங்களா? ஏய், கிளம்படி. அண்ணா ராயண்ணா, நம்ம 4 பேரும் ஒண்ணுன்னு சொன்னீங்க. அது இப்ப இல்லன்னு சொல்றேன். ஏதோ வழியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டோம். இது வெறும் ரயில் சிநேகிதம் மட்டும்தான். அப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டல் இருந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு உங்க எல்லார்கிட்டையும் கை எடுத்து தான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க இப்படி யார் அவனுக்கு அண்ணன்? நான் யாருக்கு அண்ணனும் கிடையாது, யாரோட ராயும் கிடையாது. ஐ எம் ராய், ராய் மேத்யூஸ். அமீர், வா நம்ம போலாம். நாங்க போறோம். சார், அவங்க போறாங்க.
Fatima and Sulaiman, Mrs. Iman and Ravi, and Mrs. Salah Gavin. Traveling on Royal Jordan Amir. Flight 610. டே Please for the aircraft in எனக்கு திரும்பி போக பிடிக்கலடா. நாம போயிட்டா அப்புறம் நம்ம ராய்க்கு யாரு இருக்கா? வேண்டாண்டா, ராய தனியா விட்டுட்டு நாம போக வேண்டாம். இருக்கிற வரைக்கும் நம்ம 3 பேரும் ஒண்ணாவே இருப்போம். இல்ல, நான் போக மாட்டேன். ராய் எப்படி தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது நீ முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? ராயனை விட்டு நம்ம எங்கேயும் போல. என்னங்க என்ன ரகசியம் உங்களுக்குள்ள? பாஸ்போர்ட் கூட ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. போர்டிங் பாஸ் எடுக்கணும். அதெல்லாம் நாங்களே எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்ல அங்கேயே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இவளோட விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்புடா. பாஸ்போர்ட் கொடுன்னு சொன்னேன். குடி. விஷ்ணு, நான் சொல்றத கேளு. அவங்க போயிட்டு போறாங்க. நீ விடு. விடுங்க. சொல்றத கேளு. ஏய், என்னால முடியல. வா வா. Hey! Hey, get up! Hey! 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 Hey, Lily! Hey! Hey! அவர் போன் சொன்னா போயிடுவோமா? நான் வேணா அவர் கூட பிறக்காம இருக்கலாம். அதுக்காக நான் அவர் அண்ணன் கூப்பிட கூடாதுன்னு சொல்லாம அவரு. அதையும் பாத்துறேன். நீங்க வாடி. சார் வீட்ல இல்ல. இல்லை, எங்க போனாரு? எனக்கு தெரியல. என்ன சொல்ற நீ? நானும் சாரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் சாப்பாடு வாங்க போயிருந்தேன். திரும்பி வந்து ஆளை காணோம். இங்க இருக்கிற ஆபீஸ்க்கு செக்ரட்டரிக்கும் பேசிட்டேன். அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இங்க இருந்து கிளம்பும் போது சார் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. உங்களை சொல்லி அனுப்புனதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. ஐயோ, அப்ப எங்க போயிருப்பாரு அவரு? முன்னெல்லாம் அவருக்கு ஆபீஸ் டென்ஷன் இருந்ததுன்னா அவர் வழக்கமா சில இடங்களுக்கு போவாரு. ஒண்ணு சிட்டி பார்க்ல பெரிய ஆலமரம் நிக்கிற இடம், அப்புறம் அந்த ட்ரீம் சீல்ல இருக்கிற சூசைட் பிரிட்ஜ். சூசைட் பிரிட்ஜா? இங்க கேபிள் கார்ல ஏறி போற டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு. அங்க அவர் போறத நான் அடிக்கடி கவனிச்சிருக்கேன். அப்படின்னா நீ சிட்டி பார்க்கு போ, நாங்க அந்த இடத்துக்கு போய் பாக்குறோம்.
கண்ணு இவரான கேளு. Where is Suicide Bridge? That right way. சாரி அண்ணனை மன்னிச்சிடுற. இருந்தாலும் எங்களை போக சொல்லிட்டல்ல. நான் சொன்னா உடனே நீங்க போயிடுவீங்களா? இனி நீ சொன்னா இல்ல யார் சொன்னாலும் சரி உன்னை விட்டு போக மாட்டோம். நம்மளோட இந்த பிரிவு கூட இனி எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் இல்ல. இதோ சூர்யா அவன் எங்கெங்கேயோ நம்ம கூட